நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். T20 வேர்ல்டு கப் 2024 மேட்சஸ்லாம் மேக்ஸிமம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு செமிஃபைனல் வரப்போகிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுடே 8 PM ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு சூப்பர் 8 செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த செமிஃபைனலுக்கான வாய்ப்பு 3 டீம்ஸ்க்கு இருக்குது. ஆஸ்திரேலியா, இந்தியா, ஆப்கானிஸ்தான். சப்போஸ் இன்றைக்கி இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னா சுயரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமிஃபைனல் போயிடுவாங்க. ஆஸ்திரேலியா இன்றைக்கி தோத்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ச் இருக்குது, ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ். அதில் வந்து ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிட்டாங்கன்னா சுயரா வந்து ஆஸ்திரேலியா வெளியே போயிடுவாங்க, ஆப்கானிஸ்தான் செமிஃபைனலில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் இருக்குது. சப்போஸ் இன்றைக்கி ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா ரன் ரேட் அடிப்படையிலும் இந்தியா பெஸ்ட்டாகவே இருக்காங்க, +2ல் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஆப்கானிஸ்தான் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சுயரா செமிஃபைனல் ஆஸ்திரேலியா இந்தியா செலக்ட் ஆவாங்க. ஃபைனல் கூட இந்தியா ஆஸ்திரேலியா வர்றதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கலாம். ஸோ ஓகே, இன்றைக்கி டுடே சுயரா வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப் மேட்சஸில் 50 ஓவர் மேட்சஸில் தோத்தாங்க. ஸோ அதுக்கான பழிவாங்கும் படலமாக இதை பார்க்கலாம். இன்றைக்கி சுயரா இந்தியா வின் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேசிஸ் அடிப்படையில் நம்ம போகிறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை எந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, பிச் ரிப்போர்ட்டு, பிளேயர்ஸ் அனலைசிஸ் சூப்பராக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ பிரேமுக்கான டீட்டெயில்ஸ் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ டெலகிராம் குரூப்பான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்கள் இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை நம்ம ஒரு 20 டீம்ஸ் வரை ட்ரை பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 20 டீம்ஸ் வேணுங்கிறவங்க அவைல் பண்ணிக்கலாம். வேர்ல்டு கப் மேட்சஸ் முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இந்தியா மேட்சஸ், T20 மேட்சஸ் நிறையா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷன் போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது எஸ்டி லூசியாவில் வெஸ்ட் இண்டீஸில் தான் ப்ளே பண்ணுறாங்க. வெஸ்ட் இண்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி நிறைய மேட்சஸ் சூப்பராகவே ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ ரோஹித் சர்மா அந்தளவுக்கு பெஸ்ட் ஃபார்மில் இல்லைனாலும் விராட் கோலி சூப்பரான ஃபார்மில் தான் இருந்திருக்காரு. ஆனால் ரீசன்ட் ஃபார்ம்ங்கிறது ஒரு லாஸ்ட் மேட்ச் ஒரு டீசன்ட் தொடக்கம் கொடுத்தாரு. ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஒரு மேட்ச் வந்து ஒரு கிரேட் இன்னிங்ஸ் அமைவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ஒரு மேட்சை பொறுத்தளவில் பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மேட்சஸ் பிளேடு 23 மேட்சஸ். இதில் ஃபஸ்ட் பேட்டிங் 12 முறையும், செகண்ட் பேட்டிங் 11 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 166 இருந்திருக்கு. ஹையஸ்ட்டாக வெஸ்ட் இண்டீஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க 218. வெஸ்ட் இண்டீஸ் அதே வெஸ்ட் இண்டீஸ் தான் 105க்கு 10 விக்கெட்டையும் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது பிலோ 150க்குள்ள 7 முறையும், 150 to 169க்குள்ள 5 முறையும், ஸோ 170 to 189க்குள்ள 5 முறையும், 190 கிராஸ் பண்ணி 6 முறையும் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஸ்கோரிங் ஒரு டீசென்ட் பேட்டிங் ட்ராக் தான் சுயராக சொல்ல முடியும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சேஸிங்கை ப்ரீஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சேஸிங்லேயும் ஈஸியாகவே சேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிச்சு தான். நல்ல ஒரு வெரி குட் டீசென்ட் பேட்டிங் ட்ராக் தான். ஏன்னா 166 ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சூப்பர்பான ஒரு ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிச்சை பொறுத்தவரையில் ஒரு 4 மேட்சஸ் இங்கே தொடர்ந்து ப்ளே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பேசிஸ் அடிப்படையில் செகண்ட் ஹாஃபில் ஸ்லோவாகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பேசிஸ் அடிப்படையில் டாஸ் வின் பண்ணக்கூடிய கேப்டன் பேட்டிங் எடுப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 நியரஸ்ட்டாக அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை சேஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. என்ன வெஸ்ட் இண்டீஸ் பிச்சை பற்றி தெரியும், ஃபாஸ்ட் bowling சப்போர்ட் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிங் ரோல் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது சுயரா வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீமு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக நான் பார்க்குறேன். ஸோ ஓகே நண்பர்களே, ஸோ அந்த பேசிஸ் அடிப்படையில் போகிறதா நீங்கள் பெஸ்ட்டு. ஃபஸ்ட் பேட் பண்ணக்கூடிய டீம் வின் பண்ணுவாங்க, அந்த பேசிஸில் போகலாம். அல்லது இந்தியா வின் பண்ணுவாங்க, அந்த பேசிஸ் அடிப்படையில் கூட போகலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இதான் பிச் ரிப்போர்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது பிளேயிங் 11 பெரிய சேஞ்சஸ் இருக்கான்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்தவரை டிராவிஸ் ஹெட், வார்னர், மிச்சல் மார்ஸு, மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிம் டேவிட், மேத்யூ வேர்டு, கமின்ஸு, ஆகர், ஆடம் சாம்பா, ஹேசல்வுட், இந்த மாதிரி பிளேயிங் 11 இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் ஆகருக்கு பதிலாக சப்போஸ் நாங்கள் ஸ்பின்னரோடு போகிறது பெட்டர், 2 ஸ்பின்னரோடு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் சப்போஸ் ஆகருக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ஸ்டார்க் கூட வரலாம், அல்லது ஹேசல்வுட் ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஹேசல்வுட் பிளேஸில் ஸ்டார்க் இன்றைக்கி பிளேயிங் லெவலில் வரக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்தியாவோட மேட்ச் இருக்கிறதுனால தான் அவருக்கு லாஸ்ட் மேட்ச் ரெஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுயரா இன்றைக்கி ஸ்டார்க் பிளேயிங் 11க்கு உள்ளே வந்துடுவார். இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது. ஹேசல்வுட்டோ அல்லது ஆகரோ ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்டார்க்கை கொண்டு வருவாங்க. ஸோ அதே சமயத்தில் பேட்டிங்கில் ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இது அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் தான். மிச்சல் மார்ஸ் அந்தளவுக்கு ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வெரி பூவர். இருந்தாலும் ஒரு சீனியர் பிளேயர், ஆனால் இது ஒரு முக்கியமான மேட்ச். ஸோ அப்படிங்கிறதுனால பும்ராவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐபிஎல்லில் பார்த்துருப்பீங்க, ஃப்ரேசர் கர்க் வந்து சூப்பர்பாக ஆடினார். ஸோ அந்த அடிப்படையில் இந்த அடிப்படையில் ஃப்ரேசர் கர்க் கூட ஒரு வாய்ப்பு வரலாம்.
ஏன்னா சப்போஸ் இனிஷியலாக விக்கெட் விழுந்ததுன்னா அடுத்து பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் கர்க்கை பொறுத்தவரை. ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் கூட சம்டைம் நடக்கலாம். அல்லது வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணி கூட டிம் டேவிட் மாதிரி பிளேயர்ஸை வெளியே வச்சுட்டு கூட கர்க்கை உள்ளே கொண்டு வரலாம். ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் ஏன்னா ஆஸ்திரேலியா எந்த டைம் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் பிளேயிங் லெவனை பொறுத்தவரை பெரிய சேஞ்சஸ் இருக்குது சான்ஸ் இல்லை. ரோஹித் சர்மா, விராட் கோலி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், ஜடேஜா, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், ஹர்ஷீப் சிங், பும்ரா. ஸோ இந்த பிளேயிங் லெவலில் பெரிய சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சிராஜை உள்ளே கொண்டு வருவாங்களா? ஸோ அது வெரி டவுட் தான். ஏன்னா குல்தீப் யாதவ் ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் சுயரா அவர் வந்து ஈஸியாக மேட்சை வின் பண்ணி கொடுக்குறாரு. அந்தளவுக்கு எபிலிட்டி இருக்குது. இந்த பர்டிகுலர் வெனியூ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஸ்பின்னருக்கு நிறையா ஆஃபர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த அடிப்பில் குல்தீப் யாதவை உள்ளே வச்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ரவீந்திர ஜடேஜாவோ அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்சர் பட்டேலோ ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு ஸ்பின்னரில் கொடுக்கல. ஸோ அந்த அடிப்படையில் கண்டிப்பாக வந்து குல்தீப் யாதவ் உள்ளே வச்சுருப்பாங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் கெஸ் பண்ணுறேன். ஆஸ்திரேலியாவில் தான் சேஞ்சஸ் இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலில் ஒரு 70% மேலே இந்த பிளேயர்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. ரிஷப் பண்ட், டிராவிஸ் ஹெட், விராட் கோலி, ஸ்டோயினிஸ், ஹர்திக் பாண்டியா, மேக்ஸ்வெல், ஆடம் சாம்பா, பும்ரா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பண்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக ஓரளவு டீசெண்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ விராட் கோலி ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடலை இதுவரை. ஸோ இன்றைக்கி அவருடைய கேமாக கூட இருப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஏன்னா நீங்கள் வந்து விராட் கோலியை சேசிங் பண்ணால் கண்ணை மூடிட்டு நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணலாம். எஸ்எல் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சேசிங் மாஸ்டராக இருந்திருக்காரு. இப்போ ரீசெண்ட் மேட்சஸ் சேசிங்கில் பெஸ்ட்டாக பண்ணலை அவர். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஒரு மேட்ச் அவருக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சுயராக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 50% வரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிராவிஸ் ஹெட் இந்தியாவுக்கு எதிராக சூப்பராக ஆடி இருக்காரு. ஸோ அந்த பேசிஸ் அடிப்படையில் இந்த வேர்ல்டு கப் மேட்ச் அவர் ஜெயிக்கிறதுக்கே அவர் தான் காரணம். ஸோ அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் டிராவிஸ் ஹெட்டோட நீங்கள் ஒரு கேப்டன் விசியோட ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லா ஃபார்மில் இருக்கார். ரிஷப் பண்டுடைய ரீசன்ட் ஃபார்ம் சொல்லவே தேவையில்லை. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்கார். மோர் பாயிண்ட்ஸ் கிடைப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இந்தியன் ஸ்பின்னர் அண்டு ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர் கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலியாவுடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கூட அந்தளவுக்கு கிரியேட்டாக இல்லை. ஆனால் ஆடம் சாம்பாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் கிரியேட்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல அவங்க ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் ஓரளவு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஆனால் இந்தியனில் 3 ஸ்பின்னர் தரமான ஸ்பின்னர் இருக்காங்க, பார்க்கலாம். ஸோ ஓகே, அதுக்கடுத்து ஸ்டோயினிஸ் அண்ட் ஹர்திக் பாண்டியா அவங்கள தான் அதிகமான பேர் கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருந்திருக்கு. ஏன்னா ஸ்டோயினிஸோடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு பெஸ்ட்டு கேப்டன் விசி போகிறது அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடிட்டு எஸ்எல் போகிறீங்கன்னா அப்படி கொடுக்குறது தான் பெட்டராக இருக்கும். அப்படி மாற்றி கொடுக்குறது தான் ஜேசிங்காக இருந்தால் விராட் கோலி கொடுங்க. மேக்ஸ்வெல் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஆனால் இந்தியாவுன்னு வரும்போது ஓரளவு பவுலிங்கில் டீசெண்டாக ஒரு சம்பவம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க இந்தியன் சைடு. அந்த அடிப்படையில் ஒரு விக்கெட் எடுத்து ஒரு 10+ ரன் அடித்தாலே டீமில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. நீங்கள் எஸ்எல்லில் இந்த 3 பிளேயர்ஸையும் மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகிறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஆடம் சாம்பா பொதுவாக வந்து பார்த்தா ஆடம் சாம்பா, விராட் கோலி நிறைய டைம் விக்கெட்ஸ் விட்டுருக்காரு. ஸோ இந்த ஒரு மேட்ச் என்ன செய்வார் போகிறான்னு பார்ப்போம். இந்த ஒரு பேட்டில் வந்து சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃப் இருந்தால் கொஞ்சம், ஏன்னா ஒரு சில நேரங்களில் டேக்கிள் பண்ணி ஆடிடுவார் விராட் கோலி. ஸோ அந்த அடிப்படையில் செகண்ட் ஹாஃப் இருந்தால் யோசிக்க தேவையில்லை. ஃபஸ்ட் ஹாஃப்னா கொஞ்சம் ஒரு 30+ அந்த மாதிரி ரன்னில் கூட அவுட் ஆகிறதுக்கான ஒரு சின்ன பாசிபிலிட்டி கூட இருக்கலாம். ஆடம் சாம்பா கொஞ்சம் வீக்கு. ரோஹித் சர்மா தான் இன்னிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபயராக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30+ ரன் கூட அடிச்சுட்டு கூட அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கும். ஆனால் லெஃப்ட் ஆம் பேச இருக்கிற கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் இந்த ஒரு மேட்ச்சை அவங்களை ஜெயிச்சாகணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு டீசன்ட் பேட்டிங் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. அதையும் கெஸ் பண்ணிங்க. இட்ஸ் ஓகே. பும்ரா வந்து ஓரளவு டீசெண்டாக ஆடுவாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டெத் அண்டு ஃபஸ்ட்டில் பவுல் பண்ணுறாங்கன்னா சுயராக நம்ம பிக் பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இந்த 8 பிளேயர்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்எல் போகிறதுனா பிக் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 3 பிளேயர்ஸில் தான் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ இதிலேருந்து நம்ம ஜிஎல் போகிறோம் அப்படின்னா ட்ராப் பண்ணுறது அப்படின்னா சுயராக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்க, ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்க அந்த மாதிரி கெஸ் பண்ணும்போது நீங்கள் பும்ராவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிஷப் பண்ட் அந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கலாம். ஆனால் ரிஸ்க்கு தான். ஸோ அதே சமயத்தில் இந்தியா வின் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இப்போ ஸ்டோயினிஸோ அல்லது வந்து மேக்ஸ்வெல்லோ ட்ராப் பண்ணலாம். ஆனால் ஸ்டோயினிஸை ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். ஆனால் 27% கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. இனியும் வச்சு ட்ராப் பண்ணி பார்க்கலாம். டிராவிஸ் ஹெட்டுடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கனால நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. ஸ்பின்னர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறதுனால ஆடம் சாம்பா பிக் பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இருந்து ஒரே ஒரு பிளேயரை மட்டும் ட்ராப் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஜிஎல்ல. சரி, ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50 to 70% இந்த பிளேஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் இதுவரை ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு வர ஆடவே இல்லை. ஆனால் ப்ரீவியஸாக ஆடி இருக்காரு, ஆஸ்திரேலியாவிலே போய் ஆடி இருக்காரு. ஸோ இந்த ஒரு மேட்ச் அவருடைய கேமா கூட சில நேரங்களில் இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். டிரேவிட் வார்னர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு, சில நேரங்களில் அவுட் ஆயிரு.
ஸோ இந்தியன் பவுலர்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருக்காரு. ரீசெண்டாக ஒரு ஓரளவு டீசென்ட் ஃபார்முக்கு வந்திருக்காரு. இப்போ 2 மேட்ச் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் ஒரு 50% வரை ட்ரை பண்ணிக்கலாம். சூரியகுமார் யாதவ் ஒரு 50% வரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மாதிரி ரோஹித் சர்மா இந்த 3 பேருமே அதே கேட்டகரி தான். 50% வரை தான் ட்ரை பண்ணணும். ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணுறது ஜிஎல் வின் பண்ண முடியாமல் போகும். ஸோ ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் 2 பெர்சன்டேஜ்லையுமே கொடுத்துருக்கேன். அதை பார்த்துக்குங்க நீங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமின்ஸ் அண்ட் ஹர்ஷீப் சிங் இதில் யார் டெத்தில் பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹர்ஷீப் சிங் டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. கமின்ஸ் கூட சில நேரங்களில் டெத்தில் பவுல் பண்ண மாட்டார். ஸோ அந்த இடத்துல ஹர்ஷீப் சிங்கை மஸ்ட்டாக பிக் பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு 2 ஆர் 3 பிளேயர்ஸ் 2 அல்லது 2 பிளேயர்ஸ் வரை பிக் பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். 3 பிளேயர்ஸ் வரை நீங்கள் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் பிக் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஒரு 2 பிளேயர் மினிமம் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்ம ஜிஎல்ல வின் பண்ண முடியும். ஆனால் ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர் 4 பிளேயர்ஸ் வரை கூட நீங்கள் இங்கேருந்து ஏன்னா ஒரு காம்படிட்டிவான மேட்ச் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து சூஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்தியாவில் மிடில் ஆர்டர் பேட்டிங் வரை போகும், டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆவாங்க. அந்த மாதிரி கெஸ் பண்ணும்போது அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே இந்த 3 பிளேயர்லேருந்து 1 ஆர் 2 பிளேயர்ஸ் வரை டீமில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரொட்டேஷன் பேசிஸில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஆஸ்திரேலியா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுதுன்னா இந்த 4 பிளேயர்ஸுக்குள்ளே இப்போ சப்போஸ் ஃப்ரேம்கருக்கு உள்ளே வர்றாருன்னு பார்த்துங்க. நான் அவரை கொடுத்துருக்கேன், சும்மா அதை பார்த்துங்க. இந்த 3 பிளேயர்ஸில் ஒருத்தரை ட்ரை பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். பவுலர்ஸை பொறுத்தல டெத்தில் வீசக்கூடிய இப்போ ஸ்டார்க் வர்றாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய பிக்கிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அண்டு டெத்தில் பவுல் பண்ணால் சுயரா விக்கெட்ஸ் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஸ்டார்க்காக மஸ்ட்டாக பிக் பண்ணலாம். ஒரு டீசென்ட் பேட்டிங். அதே சமயத்தில் இந்த 3 பேரில் செகண்ட் ஹாஃபில் யார் பவுல் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா செகண்ட் ஹாஃபில் பவுல் பண்ணுறாங்கன்னா இப்போ குல்தீப் யாதவ் மஸ்ட்டாக பிக் பண்ணுறதுனால ஒரு சாய்ஸாக இருக்கும். சில நேரங்களில் கமின்ஸ் அண்ட் ஸ்டார்க் விக்கெட் எடுக்காமல் போய் ஹெய்சல்வுட் மட்டுமே விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணி ஒரு சில டீம்ஸும் நீங்கள் போடுங்க. அப்படின்னா ஸ்டார்க் அண்ட் கமின்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு ஹெய்சல்வுட்டை ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஆடம் சாம்பா ஒரு சில நேரங்களில் நீங்கள் ட்ராப் பண்ண நினச்சிங்கன்னா அந்த மாதிரி டைமில் ஆஸ்டன் ஆகரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே. பெஸ்ட்டு கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாகவும் சோனிஸ் விசியாகவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சுயராக நீங்கள் எஸ்எல் போகிறீங்கன்னா அப்படியே கொடுங்க, அதில் மாற்றமே இல்லை. ஜிஎல் கூட இப்படி ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு மேட்சாக தான் இருக்குது. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நல்லா பேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த பிச்சில் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கு. இவர் சேஸ் பண்ணால் நீங்கள் விராட் கோலியை கேப்டன் விசி ட்ரை பண்ணலாம். செகண்ட் பவுலிங்காக இருந்தால் பும்ராவை நீங்கள் சுயரா கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் நீங்கள் வந்து ட்ராப் பண்ணி கூட பார்க்கலாம். அது பார்த்துங்க. ஏன்னா பும்ரா அந்த அளவுக்கு ஆட மாட்டாங்க. ரெஸ்கி கேப்டன் விஷயம் பார்க்கும்போது நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன். ஸோ இதிலேருந்து சுயரா வந்து சூரியகுமார் யாதவ் சுயரா ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணலைன்னா ரிஷப் பண்ட் ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஓப்பனர்ஸாக இருக்காங்க. ஓப்பனர்ஸ் ஓரளவு டீசென்ட் பேட்டிங் கொடுக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் இந்த ஓப்பனர்ஸை ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இந்த 2 பேரையும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி டைமில் மேக்ஸ்வெல்லை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அவர் எந்த மேட்ச்சு ஃபயராக ப்ளே பண்ணுவார்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் ஸ்பின்னரை வெளுத்து வாங்கிடுவார். ஸோ அந்த மாதிரி பிளேயரு. சில நேரம் ஸ்பின்னர்ஸ்ட்டை ஸ்டார்டிங்கில் டக் அவுட் ஆவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஸோ அப்படின்றதுனால ஆக்சுவலாக ஒரு சில டீம்ஸில் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்தியன் டீம்ஸோட டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது பேட்டிங்கில் வரும்போது சப்போஸ் ரவீந்திர ஜடேஜாவும் டீசென்ட் பேட்டிங் பண்ணலை அப்படின்னா விக்கெட்ஸில் ஒரு 3 விக்கெட்டோ இல்லை 2 விக்கெட்டை எடுத்து ஒரு 30+ ரன் அடித்து அக்ஷர் பட்டேல் அந்த மாதிரி சான்சஸ் ரொம்ப ரேர், ஆனால் சான்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி பவுலர்ஸில் சுயராக நீங்கள் வந்து பும்ராவுக்கு தான் அதிகமான கேப்டன் வீசி போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃபாக பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் ஹர்ஷீப் சிங், குல்தீப் இந்தியாவை இருந்தால் ஹர்ஷீப் சிங், குல்தீப் யாதவ் நல்ல ஒரு சாய்ஸாக கேப்டன் விசிக்கு பார்க்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் பவுலிங் பண்ணக்கூடிய ஆடம் சாம்பா அல்லது ஸ்டார்க்கு 2 பேரில் யார் இருந்தாலும் கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பேசிஸ் அடிப்படையில் பவுலர்ஸுக்கு போகிறீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பவுலர்ஸை ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் ஏன்னா நல்லாவே ஃபஸ்ட் பேட்டிங் ஈஸியாகவே பண்ண முடியும். ஒரு 5 அல்லது 6 விக்கெட்டு தான் இவ்வளோ இருக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி டீம்ஸை போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அதுக்கான எவிடன்ஸ் நான் காமிக்கிறேன். இது ஒரு மாடல் டீமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. சரி, விராட் கோலி அண்ட் ஸ்டோயினிஸ் இது எஸ்எல் டீமாக தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த டீம் அல்லது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹர்திக் பாண்டியா அண்ட் ஸ்டோயினிஸ் இதையும் ஒரு எஸ்எல் டீமாக யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வென்யூவில் எந்த மாதிரி ஸ்கோரிங் பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 4 மேட்ச்சில் ஃபஸ்ட் பேட் பண்ண டீமு 3 முறையும், செகண்ட் பேட் பண்ண டீமு ஃபஸ்ட் பேட் பண்ண டீமும் 3 முறை வின் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இங்கேயும் சவுத் ஆப்பிரிக்காவே வின் பண்ணியிருக்காங்க. 4 மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 4 ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. செகண்டில் அந்த அளவுக்கு ஏன்னா கொஞ்சம் ஸ்பின்னருக்கு ஃபஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டிங் இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஸ்பின்னருக்கு ஃபுல் சப்போர்ட்டிங் ரோல் இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸும் விக்கெட் எடுப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஃபஸ்ட் பேட்டிங் தான் இங்கே வந்து டாஸ் வின் பண்ணக்கூடிய கேப்டன் சுயரா கேப்டனை தான் பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா 163க்கு 6 விக்கெட்டு. அதை சேஸ் பண்ண முடியாமல் இங்கிலாந்து தோற்றுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த ஒரு மேட்ச் அதுக்கு முன்னே நடந்த மேட்ச்சு வெஸ்ட் இண்டீஸ் 180 அடித்தாங்க.
அதை இங்கிலாந்து சேஸ் பண்ணாங்க. சில நேரங்களில் இங்கிலாந்து இந்த மாதிரி ஃபயர் ஆடுறது சகசம் தான். சால்ட்டோட பேட்டிங் இருந்ததுன்னா இந்த மாதிரி வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இது எல்லா நேரங்களையும் அமைவது இல்லை. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் 218 அடித்தாங்க. ஸோ அதை வந்து நெதர்லாந்து இன்னொரு டீம் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க அதை சேஸ் பண்ண முடியாமல் தோத்துட்டாங்க. ஸோ அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேக்காய் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு 3 விக்கெட் ஹாலு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா நெதர்லாந்து ப்ளே பண்ணாங்க. அதில் ஸ்ரீலங்கா சூப்பரான ஒரு 200 ரன் அடித்தாங்க. ஸோ ஆனால் அதில் ஹையஸ்ட்டாக யாருமே ஸ்கோர் பண்ணல. ஒரு டீசெண்டாக ஹஸ்லங்கா மட்டும் ஒரு 46, அது மாதிரி குசால் மெண்டிஸ் ஒரு 46 அடிச்சிருந்தாரு. விக்கெட் டேக்கிங் பார்க்கும் பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபாஸ்ட் பவுலர் தான். இங்கே ஃபாஸ்ட் பவுலர் தான் ஒரு 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு செகண்ட் ஹாஃபில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பேட் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேனையும் செகண்டாக பவுல் பண்ணக்கூடிய பவுலரையும் கேப்டன் விசி கொடுக்குறது ஒரு பெட்டரான சாய்ஸ். அது ஸ்பின்னராக இருக்கலாம், ஃபாஸ்ட் பவுலராக இருக்கலாம். இப்போ சப்போஸ் இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா விராட் கோலி கேப்டன் கொடுத்து விசி அசிப் சிங் கொடுக்கலாம். அப்படியே ரிவர்ஸ் கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் விராட் கோலியை கேப்டனாக கொடுக்கலாம். அந்த ஜேசிங் மாஸ்டர் அதில் மாற்றமே கிடையாது. ஓரளவு டீசென்ட் பேட் பண்ண முடியும் இந்த பர்டிகுலர் விநியோகத்தில். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிங்க. மீண்டும் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.